அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு இந்த 14/4/2026 கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலும் குரு பகவான் கடக ராசிக்கும் பெயர்ச்சி அடைய போகிறாருங்க. அதே நேரத்தில் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு மகர ராசிக்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும் பெயர்ச்சி அடையக்கூடாதுங்க. இதுதான் இந்த ஆண்டினுடைய கோள்கள், இந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடியது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்களில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், மிகவும் சுறுசுறுப்பானவர்கள், தைரியசாலிகள், துணிச்சல் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் இருக்கக்கூடிய இடங்களில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, ஆடம்பர விரும்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டணும், அதை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற லட்சியங்களை கொண்டவர்கள், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைகள். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை எந்த சூழ்நிலையும் வெளியே மற்றவங்களுக்கு காட்டிக்கவே மாட்டாங்கன்னு. எந்த விஷயம் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கீங்களே, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஒரே மாதிரி அதை ஸ்டாண்டர்டாக இருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அதை பெரிய அளவில் வெளிக்காட்டிக்க மாட்டேங்க, ஒரே ஆவரேஜாக கொண்டு போகிறீங்களே, இது எப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தான் தனக்கு தான் தெரியும். எவ்வளோ கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனையும் தனக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு. ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே நான் விருப்பப்பட்ட மாதிரி, நான் ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே சரியான விதத்தில் அமையலை, நினச்சது எதுவுமே எனக்கு நடக்கவே இல்லைங்க, அப்படியும் கிடைச்சது எதுவுமே எனக்கு நிலைக்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் என்னுடைய வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறவே மாறாதா, என்னுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்திக்காதான், மற்றவங்க மத்தியில் நான் பட்ட கஷ்டங்கள் வலிகளையும் வேதனைகளும் விவரிக்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் இருக்குங்க. அந்த வார்த்தைகளை மறக்கக்கூடிய அளவுக்கு என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது திருப்பங்கள் நடக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜூன் மாதம் அப்படிங்கிற டைமில் அந்த மிதுனத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு உச்சநிலையை பெறக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நிறைய யோக பலன்கள் அப்படிங்கிறது. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்க போதுங்க. உதாரணமாக அந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா நான் விருப்பப்பட்ட வேலை அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் அமையலை, ஏன்னா நான் படித்த படிப்புக்கும் இன்றைக்கி நான் பார்க்குற வேலைக்கு எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது, வழியே இல்லாமல் அந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, நிதி நெருக்கடி, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் வேறு வழி இல்லாமல் அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்குது. எந்த விதத்துலேயும் எனக்கு திருப்தியே கிடையாதுங்க, ஏதோ வேறு வழி இல்லை, ஏதோ சம்பளம் வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன், இஎம்ஐ கட்டணுங்க, கடன் கட்டணும், வட்டி கட்டணும்னு சொல்லிட்டு இதுக்காக வேறு வழி இல்லாமல் இந்த வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது. அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். நீங்கள் விருப்பப்பட்ட துறையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த யோகங்கள் கூட இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஃபாரினுக்கு கொஞ்ச நாளாக ட்ரை பண்ணணும், ஒரு அப்ராடு போயிட்டு கொஞ்ச நாளாக வேலை பார்த்துட்டு வந்தோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. அதே போல் ரொம்ப நாளாக டெம்பரவரியாகவே ஒரு ஒர்க் பார்த்துட்ருக்குங்க, இந்த வேலை எப்போ தான் எனக்கு பர்மனெண்ட்டாக அமையும், இது வேலை எப்போ எனக்கு நிரந்தரம் ஆகும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டெம்பரவரியான ஜாப் கூட 100% பர்மனெண்ட்டாக மாறக்கூடிய அளவுக்கு யோகங்கள் இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தேவையான சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இருக்கும். அப்போ வேலையில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேலையில் கொஞ்சம் அலைச்சல், வெளியூரோ அல்லது வெளி மாநிலங்களுக்கு உண்டான பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இதனால் கொஞ்சம் அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாங்க. ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதுவும் யாரு கூடயும் பண்ணிக்க வேண்டாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட இருக்கவங்க கூட எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வராது. உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை கரெக்டான விதத்தில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ஒரு கரெக்டான டைம் இருக்கும். ஸோ தேவையில்லாத மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தொழில் ரீதியாக தொழிலில் நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இது வரைக்கும் தொழிலில் நிறைய நஷ்டங்களையும் நிறைய இழப்புகளையும் வலிகளையும் வேதனையும் சமாளிச்சுட்டு எல்லாத்தையும் வெளியே வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில்
மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு பரவாயில்ல, நல்லா உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க, உண்மையாகவே நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு, உங்களை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள், தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்க போது அந்த தொழிலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை சம்பாதிக்கிற அளவுக்கு யோகங்கள் இருக்கும். மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு, அவங்களே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. அந்த தொழிலில் நிறைய புது விதமான யுத்திகளை கையாண்டு அடுத்த லெவலுக்கு உங்களுடைய பிஸ்னஸை கொண்டு போவீங்க. புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதே நேரத்தில் புதுசாக ஒரு பிஸ்னஸ் அடிஷ்னலாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதில் நிறைய பேர்த்த ரெக்ரூட் பண்ண போகிறீங்க. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அவங்கள ஒதுக்கிட்டு அதையே நீங்கள் சொந்தமாக பண்ணக்கூடிய அளவுக்கு யோகங்கள் இருக்குங்க. சில புதிய ஒப்பந்ததாரர்கள் உங்களை தேடி வரக்கூடியது, புதுசாக நிறைய சைன் பண்ண போகிறீங்க. நிறைய அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணி உங்கள் பிஸ்னஸை பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு, இந்த பிஸ்னஸில் பெரிய பெரிய அளவுக்கு பொறுப்புகளை பெறக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மொத்தமாக மாறப்போகுது. ஸோ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு உச்சநிலையை பெறக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஒரு வருட காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் இழந்த செல்வாக்குகள் சரிந்த, அதாவது எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு செல்வாக்கு சரிஞ்சதோ அது எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாத தமதினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஏற்பட போகுது. ஏன்னா இது ஒரு பெரிய அவப்பேராக இருந்திருக்கும். மற்றவங்க உங்களை பார்த்து குறை சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பெரிய அளவில் உங்களுடைய சுய கௌரவம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே சரிந்து போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்திருக்கும். நிறைய பேர் இதை ஒரு குறையாக சொல்லியிருப்பாங்க. அந்த குறையை உடை தெரியக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் ஏற்பட போகுதுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் எனக்கு அமையணும்னு நினச்சேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு பையன் தான் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் நிறைய ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு நினச்ச மாதிரி வாழ்க்கை எதுவுமே அமையல. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு அடையவே அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லைங்க. இந்த மாதிரி லைஃப் இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சேன், எதுவும் கிடைக்கல. அமையக்கூடிய வாழ்க்கையாவது நான் நினச்சபடி மாற்றிக்கலாம்னு நினச்சேன், அதுக்கு உண்டான கொடுப்பனை இல்லாமல் இருக்குது. ரொம்ப நாள் அந்த திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கிறனால மற்றவங்களாம் நம்மளை பார்த்து என்னப்போ வயசாகிட்டே இருக்குது, இன்னும் கல்யாணம் பண்ணல, என்னப்போ பொண்ணுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது, இன்னும் வரன்னு அமையலன்னு சொல்லி நம்மளை பார்த்துட்டு அவங்க ஒரு அனுதாபமாக பேசுகிறது நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் இதோடையே நம்ம ஸ்டாப் ஆயிருமோங்கிற பயம் கூட வந்துருச்சு. நிறைய அலைன்ஸ் வருதுங்க, நிறைய பேர் பார்க்குறவங்க, ஆனால் எதுவுமே கரெக்டான விதத்தில் செட் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. யாரெல்லாம் உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் இந்த பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்களே உங்களை கூப்பிட்டு நல்ல தகவல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களே உங்களை தேடி அந்த திருமண ஒப்பந்தங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக நடக்க போதுங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அலைன்ஸ் பார்த்துருப்பீங்க, இந்த அலைன்ஸ் நமக்கு செட் ஆச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப வருஷமாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்னால ஆளுக்கு ஒரு திசையை பிரிஞ்சு வாழ்கிறோம். யார் என்ன சொன்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தே போக மாட்டேங்குது. இந்த ராசிக்காரர் அப்படின்னாவே நிறைய விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எவ்வளோ விட்டு கொடுத்து போனாலும் யாருக்காக விட்டு கொடுத்து போகிறோம், யாருக்காக நம்ம எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமோ அவங்களே நம்ம புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் பேசுறதுனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இந்த வாழ்க்கையே வேண்டாம், இதை விட்டு வெளியே போனால் போதுமே அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. எந்த தவறுமே செய்யாமல் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்து இன்றைக்கி அந்த தப்புக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லி என்னை ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த தவறு மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி என் லைஃபே நல்லபடியாக இருந்திருக்குமே, தெரியாமல் பண்ணிட்டோமே, இதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு பிராய்ச்சித்தம் கிடைக்காத, திரும்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக சுமூகமாக நடக்குங்க. ரொம்ப நாளாக பிரிஞ்ச போனவங்க கூட திரும்ப உங்களை சேரக்கூடிய அளவுக்கு யோகம், பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள், பிரிந்த காதலர்கள் மத்தியில் நல்லா ஒன்றிணைவதற்கான சூழல்கள் அப்படிங்கிறது, உங்களை வேண்டான்னு சொல்லி விலகி போனவங்க, உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, நீண்ட கால உறவுகள், அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகுதுன்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட உங்களை மறுபடியும் செஞ்ச தவறுக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டு ஓகே நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஸோ உறவுகள் ஒன்றிணைவதற்கான யோகம், பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நீண்ட நாட்களாக ஒரு வீடு கட்டணும், வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கணும், ஆடம்பரமான சில வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணுறோம், அது எதுவுமே சாதகமாக அமையலைன்னு சொல்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த குரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் சொந்தமாக வீடு கட்டுறதுக்கோ சொந்தமாக ஒரு வீடு வாங்குவதற்கான யோகம்,
நிலம் சார்ந்த யோகம், கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறதோ, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட யோகங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆவீங்க. அதை அடைஞ்சே ஆகக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் இருக்க போது, உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம், வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்கள மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலக போகுது. ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்குண்டான நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுப்பீங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் உங்களை விட்டு விலக போகுது. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு, அதில் சக்ஸஸ் பண்ணி அதே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்க போது, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே துறையில் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அந்த துறையில் வேலை கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் இருக்க போது, கடனை அடைப்பதற்கான முயற்சிகள், பழைய கடனை அடைச்சி மறுபடியும் அதை அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கடனால் நிறைய அவமானப்பட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுருந்துருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி அந்த செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் இனிமேல் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் எடுப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிவிட்டு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக எடுக்க போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக அதனோடு ஒப்பிட்டு பார்த்து அதில் உள்ள திசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உண்டான முயற்சிகள் கரெக்டாக எடுத்திங்கன்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.